வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஸ்ட்ராபெரி ஜாம் நம்ம வீட்டிலையே கடையில் வாங்குறத விட ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 400 கிராம் அளவுக்கு ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்ட்ராபெரி சீசன் தான், எல்லா இடங்களையும் நமக்கு ஸ்ட்ராபெரி கிடைக்கும்போது நம்ம ஸ்ட்ராபெரி ஜாம் இது போல் செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இலை எல்லாத்தையும் இது போல் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிடணும். இந்த இடத்த மட்டும் நம்ம இது போல் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ சின்னதாக நம்மளால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா கூட போதும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்ட்ராபெரி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுக்கு மொத்தமாக 1/4 கிலோ அளவுக்கு சுகர் தேவைப்படும். மொத்தமாகவே சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரியில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸும் சுகரும் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகும். இப்போது ஒரு எலுமிச்சம்பழச்சாறு நம்ம இதில் சேர்க்கணும். நல்லா மெல்ட் ஆகி இது போல் பாருங்கள், இந்த அளவுக்கு ஜூஸி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம எலுமிச்சம்பழச்சாறு இதில் சேர்க்கணும். எலுமிச்சம்பழச்சாறு சேர்க்கும்போது சீனி பாகு ரொம்ப கட்டியாகாது. அதுக்காக தான் எலுமிச்சம்பழச்சாறு சேர்க்குறோம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா இப்போது ஸ்ட்ராபெரி நல்லா சூப்பராக இப்போ நமக்கு வெந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு மொத்தம் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ பாருங்கள், அப்படியே கலர்ஃபுல்லாக சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு. கொஞ்சம் ஃப்ரூட் அப்படியே இருக்கும், அதுக்காக கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு. ஒரு 20 மினிட்ஸில் இப்படி வந்திருக்கு. இப்போது என்னுடைய கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்ணணுன்னா, இது போல் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு செகண்டுக்கு அப்புறமா கொஞ்சம் இது போல் விரலால் நீங்கள் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துலேருந்து சூப்பராக அது வரணும். 2 பக்கமும் சேர்ந்துடக்கூடாது. கீழே நீங்கள் சரிக்கும் போதும் லிக்விட் இதில் ஃப்ளோ ஆகக்கூடாது. அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா சூப்பரான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த கன்சிஸ்டன்சி கிடச்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிட வேண்டியதுதான். நல்லா ஆறினோடனே நல்ல ஒரு கிளாஸ் ஜாரில் நீங்கள் இது போல் சேர்த்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வெளியே வச்சுருந்தாலும் இது கெட்டு போகாது. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கிளேசியாக கடையில் கிடைக்கிறத விடவும் சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தோசை, சப்பாத்தி, ப்ரெட் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் செய்கிறது பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட இதுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குது. அவ்வளோ சூப்பராக டேஸ்டியான ஸ்ட்ராபெரி ஜாம் நம்ம வீட்டிலையே செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.